வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 16. பகுதி 15இல் சுவாமிஜியின் சஞ்சார வாழ்க்கை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதன் பின்னர் அவர் மனதில் ஒரு திட்டம் உதயமானது. அது குறித்து இந்த பகுதியில் காண உள்ளோம். சுவாமிஜி இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவின் நிலைமை மிக மோசமாயிருந்தது. நம் நாடு அப்போது சுதந்திரம் பெறவில்லை. ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது. மக்கள் வறுமையில் வாடினர். பெரும்பாலான மக்களுக்கு போதிய உணவு கூட கிடைக்கவில்லை. மிகச் சில சிறுவர் சிறுமியரே பள்ளி செல்ல முடிந்தது. மக்கள் தைரியத்தை இழந்து விட்டிருந்தனர். அவர்களிடம் தன்னம்பிக்கை இல்லை. அவர்கள் உதவியற்றோராக நசுக்கப்பட்டனர். இவற்றையெல்லாம் கண்ட சுவாமிஜியின் கண்கள் கலங்கின. பழங்காலத்தில் இந்தியா எத்தகையதொரு உன்னத நிலையில் இருந்தது என்பதை அவர் நினைத்து பார்த்தார். பழங்கால தவ முனிவர்களையும் ரிஷிகளையும் அவர் எண்ணி பார்த்தார். அத்தகைய பெருமை வாய்ந்த நாடு எவ்வளவு கீழ்நிலைமை அடைந்துவிட்டது என்று நினைத்து அழுதார். மீண்டும் நம் நாட்டை பெருமையுடைய நாடாக மாற்றுவது எவ்வாறு என்பது ஒன்றே அவர் எண்ணமாயிருந்தது. தன் சுற்றுப்பயணத்தில் இறுதி இடமாக இந்தியாவின் தென்முனையில் கன்னியாகுமரியை அடைந்தார். அங்கு ஆதிபராசக்தி தேவி ஒரு குமரி வடிவில் கன்னியாகுமரி என்ற திருநாமத்தில் கோயில் கொண்டுள்ளாள். ஒவ்வொரு நாளும் அர்ச்சகர்கள் சந்தனத்தால் அலங்கரித்து அவளை வழிபடுவது வழக்கம். குமரி தேவி அதி அற்புதமான தோற்றத்துடனும் அழகான கண்களோடும் இனிய புன்முறுவலோடும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். இக்கோவில் கடற்கரை ஓரத்திலேயே இருக்கிறது. கடல் நோக்கி பார்க்கும்போது தண்ணீருக்குள்ளிருந்து சில பெரிய பாறைகள் நீட்டிக்கொண்டிருப்பதை நாம் காண முடியும். அந்த பாறைகளின் ஒன்றின் மீது அன்னை பகவதி ஒற்றை காலில் தவம் செய்த அடிச்சுவடு காணப்படுகிறது. அலைகள் அடிப்பாறையில் முட்டி மோதி செல்லும். அவற்றின் பின்னே கண்ணுக்கெட்டிய தூரம் தண்ணீர்தான். ஒரு நாள் தேவியின் சுவடுடைய அப்பாறையின் மீது தியானம் செய்ய விரும்பி சுவாமிஜி கடலின் நடுவே நீந்தி சென்று அதனை அடைந்தார். அதன் மேலேறி பாறை முனையில் அமர்ந்தார். அங்கிருந்து தன் பேரன்புக்குரிய தாய்நாட்டை நோக்கிய அவருக்கு அந்நாட்டு மக்களின் மோசமான நிலை நிழலாடியது. சுவாமிஜி மீண்டும் அழுதார். சுவாமிஜிக்கு 2 நோக்கங்கள் இருந்தன. ஒன்று, அவர் குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர். மற்றொன்று, அவர் பிறந்த இந்திய தாய்நாடு. அப்பாறையில் அமர்ந்து கொண்டிருந்த போது சுவாமிஜி 3 நாட்களாக ஆழ்ந்த தியானத்தில் லயித்தார். இந்தியாவின் பெருமையை மீண்டும் நிலைநாட்ட தாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அப்போது அவர் உணர்ந்தார். கன்னியாகுமரியில் குமரித்தாயின் கோயிலில் பாரத நாட்டின் தென்கோடியிலுள்ள அந்த பாறை மீது அமர்ந்து சிந்தித்தேன். என் மனத்தில் திட்டம் ஒன்று உதித்தது என்றார் சுவாமிஜி. நன்றி.